மூக்கில் உள்ள காய்ந்த சளி இதை இங்கிலீஷில் பூகர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹியூமன்ஸ்க்கும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி மூக்கில் இருக்கிற காய்ந்த சளியை நம்ம பூகர் அப்படின்னு சொல்லலாம். கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அடல்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சில பொருட்களில் நம்ம அதை கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலப்படம் அப்படின்றத அடல்ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ பிசுபிசுப்பு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஃபிஸி அப்படின்னு சொல்லலாம், இல்லை விஸ்கஸ் அப்படியும் சொல்லலாம். ஸோ இதை இங்கிலீஷில் ஸ்டிக்கி அப்படியும் சொல்லலாம். ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிசுபிசுப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ஸ்டிக்கியும் சொல்லலாம், இல்லை ஃபிஸி இல்லை விஸ்கஸ் இப்படியும் சொல்லலாம். குறிப்பிடத்தக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நிறைய வார்த்தையாக சொல்லலாம். அதில் ஒன்று சிக்னிஃபிகண்ட், ரிமார்க்கபிள், நோட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூணுமே குறிப்பிடத்தக்க அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் மீனிங். மர்மமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லணும்.